பத்மநாபபுரம் தொகுதி தாய் தமிழ் உறவுகளே, எல்லா அரசியல் கட்சியின் வேட்பாளர்களும் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தங்கள் வாக்குறுதிகளை கொண்டு வருகிறார்கள். இவர்களை இதற்கு முன்பு நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் சீலன் அவர்கள் 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எல்லா மக்கள் பிரச்சனைகளுக்கும் தோளோடு தோள் கொடுத்திருக்கிறார். நம்முடைய குமரி நமக்கு குமரியாயிருந்தாள். ஆனால் நமது பிள்ளைகளுக்கு கிளவியானாள். நமது கண்களுக்கு இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள் தென்பட்டன. ஆனால் தற்போது அலங்கோலமாக்கப்பட்டு விட்டது. இது தொடர்ந்தால் அடுத்த தலைமுறைக்கு குமரி கிளவியாய் காட்சியளிப்பாள். இதற்கு காரணம் நமது இயற்கை வளங்கள் ஆயிரக்கணக்கான லாரிகளில் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு வெட்டி கடத்தப்படுவதுதான். கடத்தும் லாரிகளால் எண்ணற்ற உயிர்கள் பலியாகின. இதை யாருமே கண்டுகொள்ளவில்லை. இந்த ஆட்சியாளர்களே இதற்கு துணை போன நிலையில் ஒருவர் வழிகாட்டுதலில் ஒருவன் தோன்றி போராட்டங்களை முன்னெடுத்தான். பல ஆண்டுகளாக எத்தனையோ மனுக்கள் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை. ஆட்சி அதிகாரமும் கையில் இல்லை. இருந்தும் இந்த போராட்டத்தை இன்று வரை அவன் கைவிடவே இல்லை. அதன் விளைவாக அமைச்சராலேயே தடுக்க முடியாத கனிமவள லாரிகளை தன்னுடைய போராட்டத்தால் தடுத்து நிறுத்தினான். நம் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள், மீன் மற்றும் இறைச்சி கழிவுகள் போன்றவற்றை களியக்காவிளை சோதனை சாவடியை கடந்து இங்கே கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். பலமுறை இந்த வண்டிகளை தடுத்து நிறுத்தி கேரளாவிற்கு நாம் தமிழர் கட்சியினர் திருப்பி அனுப்பி வைத்தார்கள். இதனால் பல இன்னல்களை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சந்திக்க நேரிட்டது. இந்த ஆட்சியில் நமது மண்ணில் உள்ள குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை மறுசுழற்சிக்கு அனுப்பாமல் சாலை மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் எரிப்பதனால் சுற்றுச்சூழல் மாசுபட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதற்காகவும் நாம் தமிழர் கட்சியில் பெருமளவில் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்தும் சாலைகளில் பெரும்பாலானவை சேதமடைந்து காணப்பட்டது. 4.5 ஆண்டுகளாக அதை சரி செய்யாமல் விட்டுவிட்டு தற்போது தேர்தல் நெருங்கிய வேளையில் அவசரமாக அவற்றை சீரமைக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் இதை செய்வது நாட்டுக்காக அல்ல, நிச்சயம் ஓட்டுக்காகத்தான். இந்த சாலைகளை சீரமைக்கவும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த மண்ணை ஆண்ட ஆளும் கட்சிகள் இந்த மண்ணின் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதையும் அழிவதையும் வேடிக்கை பார்த்தன. இன்னும் சொல்ல போனால் அனுமதித்தன. ஆனால் ஒருவர் வழிகாட்டுதலில் தோன்றிய ஒருவன் நாம் தமிழர் கட்சியினரையும் மக்களையும் ஒன்று திரட்டி 70க்கும் மேற்பட்ட குளங்களை மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினான். இயற்கையின் மிக முக்கியமான ஆதாரமாக விளங்கும் மரங்கள் அழியும் விதமாக விவசாய நிலங்களை பிளாட் போட அனுமதிப்பது மற்றும் சட்டவிரோதமாக நன்சை நிலங்களில் செங்கல் சூளை நடத்துவதை கமிஷன் பெற்றுவிட்டு கண்டுகொள்ளாத நிலையில் இருப்பது என இந்த அரசு இப்படி இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி சட்டவிரோத செங்கல் சூளைக்கு எதிராக போராடி வெற்றி கண்டிருக்கிறது மற்றும் 60,000க்கும் மேற்பட்ட பனை விதைகள் மரக்கன்றுகளை நடவு செய்திருக்கிறது. குமரி மாவட்டத்தில் அதிக அளவில் உற்பத்தியாகும் உயர்தர ரப்பரை உற்பத்தி செய்யும் ரப்பர் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை உள்ளடக்கி பல போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. மதுக்கடைகளை பள்ளிகளுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் அருகில் திறந்து வைத்து நாட்டை ஆளும் அரசே சீரழிக்கும் நிலையில் மதுக்கடைகளுக்கு நிரந்தர தடை வேண்டி பல போராட்டங்களை நடத்தியது நாம் தமிழர் கட்சி. இரணியல் பகுதியில் மக்களுக்கு இடையூறாக இயங்கிய மதுபான விடுதியை போராடி மூடியதும் நாம் தமிழர் கட்சிதான். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இல்லாமலேயே இம்மண்ணுக்காக முன்னெடுத்த போராட்டங்கள் எண்ணற்றவை.